ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் லைஃப் லைன் ஏஜி சபையின் சார்பாக எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை ஆராதனையில் எங்களோடு பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேவ சமூகத்தில் ஆராதனைக்குரிய பயபக்தியோடு நீங்கள் எல்லாம் எங்களோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, மகிமையுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும், ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்கள் கூட இருந்து எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்த தயவிற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையின் காலை வேலையில் அப்பா, நாங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, எல்லாம் ஒரே இடத்துல கூடி வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடங்களில் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை, உடைய மகிமையை நாங்கள் உணர்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு, எங்களுடைய முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே முழு பலத்தோடு இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் தேவன் பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான எல்லா பகுதிகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அப்பா, உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருத்தரையும் தேவன் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த நாளில் அவரை நம்ம துதிச்சு சில பாடல்களை பாடி அவரை நம்ம ஆராதிக்கலாம். நீங்கள் எல்லாம் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் நம்ம ஆண்டவரை எல்லாம் துதிச்சு மகிமைப்படுத்தலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே இந்த பாடலை பாடி எல்லாம் இருக்கிற இடங்களில் குடும்பமாக உட்காந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆத்துமமே
கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவரை நம்ம இன்னைக்கு ஆராதிக்க எல்லாரும் வந்திருக்கிறோம். அவரை நம்ம உற்சாகத்தோடு இன்னும் மற்ற பாடல்கள் எல்லாம் பாடி நம்ம ஆராதிக்கலாம். அவர் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு. தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம எண்ணி அவரை துதிக்கும் போது நமக்கு நம்மளுடைய நாட்கள், நேரம் எதுவுமே பத்தாது. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொன்னாலும் அதெல்லாம் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அவர் நமக்கு நன்மையான காரியங்களை தான் செஞ்சிட்ருக்காரு. என் கால் சறுக்குகிறது அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கிருபை நம்மளை தாங்குதான். நம்ம அநேக நேரங்களில் சறுக்கி விட போகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். நம்ம விட போகிற சூழ்நிலைகளில் நம்மளை தாங்கி பிடிச்சு இந்த நாள் வரைக்கும் நம்மளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது தேவனுடைய கரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே என்ற ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அவர் செய்த நன்மைகளை நம்ம உணர்ந்து அந்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாடலாம். ஹல்லேலூயா. Thank you.
உண்மையான வார்த்தை இல்லை. அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகள் சொல்றதுக்கு நாவு, நாள், ஆயுள் எதுவுமே போதாது. நம்ம பாவங்களை இருந்து நம்மளை மீட்பதற்காக நம்முடைய சொந்த பேரான ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்திருந்தார். யார் அந்த மாதிரி நம்ம மேலே யார் அன்பு செலுத்த முடியும் சொல்லுங்க? நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தின தேவன் அவர். நமக்காக பல பாடுகள் பட்டாரு, நமக்காக பல வேதனைகளை சகிச்சாரு. இதுக்காகனா நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம பாவங்கள் இல்லாமல் நம்ம ஒரு நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நம்ம மேலே விழுந்த எல்லா பாவங்கள், நம்ம மேலே விழுந்த எல்லா சுமைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நம்ம நாள் முழுக்க துதிச்சுட்டே இருக்கலாம். அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். நம்ம துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகி போகும். நம்ம துதிக்க துதிக்க நம்ம முன்பாக நிற்கிற எரிகோ மதில் இடிந்து விடும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம பிரச்சனைகளை பார்த்து, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் உட்காராம தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செஞ்சு நம்ம துதிச்சு அந்த சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் அவைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடலாம். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. அவருடைய சமூகத்தில் இருப்பது, தேவனை துதிப்பது, அதுதான் நம்மளுடைய வாஞ்சையா, நம்மளுடைய ஏக்கமா எப்பவும் இருக்கணும். அவருடைய சித்தம் செய்வது மட்டுமே நம்மளுடைய விருப்பமாக இருக்கணும். நம்மளுடைய சித்தம் இல்லை, நம்மளுடைய விருப்பம் இல்லை, அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதை எப்பவும் நம்மளுடைய மனசில் வச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அவர் காட்டுகிற பாதைகளில், அவருடைய வழிகளில் நம்ம நடக்கணும். நமக்காக எவ்வளவோ காரியங்கள் அவர் செய்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். நம்மளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். அதனால் நம்ம அவரோடு இருந்து அவரை தியானித்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி இந்த பாடலை நம்ம பாடலாம். சித்தம்
இருப்பதுதான் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை. அப்பா உம்முடைய சித்தம் செய்வதுதான் எங்களுடைய இதயத்தின் ஏக்கம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே 1000 நாளை பார்த்து உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது அப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் நிற்பது ஆண்டவரே எங்களுக்கு அப்பா சந்தோஷம் ஆண்டவரே, எங்களுக்கு மனமகிழ்ச்சி, எங்களுக்கு நித்திய பேரின்பம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல அப்பா எங்களுக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு ஆனந்தம் உண்டு அப்பா. அதுதான் ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சை. உம்மை துதிப்பது, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவது தான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. எங்களுடைய தாகம் அதுதான் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் அப்பா, மன உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் மறு உத்தரவாதலை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மன உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கண்ணீருக்கு இறங்குகிற தேவன் அல்லவா நீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மன்னிக்கிறதில் வல்லல் ஆண்டவரே, நீ மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் அப்பா எங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளூடாய் நடந்து வந்தாலும், இக்கட்டான சூழ்நிலைகளின் ஊடாய் நாங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அப்பா, உம்முடைய ஆண்டவரே அன்பின் கரம், உம்முடைய ஆறுதலின் கரம், உம்முடைய அரவணைக்கும் கரம் எங்களை தாங்கி வழிநடத்தி தேற்றி இந்த நாள் வரைக்கும் அப்பா நடத்தி வந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சத்துருக்களின் முன்பாக ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை பார்த்து அவ்வளவுதான் இதோட முடிந்து போனது இவங்க கதை சொல்லி நினைத்தவர்கள் மத்தியில ஆண்டவரே இதோட இவங்க மூழ்கி போயிடுவாங்க அவ்வளவுதான் என்று எங்களை பார்த்து ஏளனமாய் எண்ணினவர்கள் மத்தியில இந்த நாள் வரைக்கும் எங்களை தலை நிமிர்த்தி நிற்க பண்ணியிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்பட விடாத தேவன் அல்லவா நீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும்
நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, ஒருக்கலும் நீடிய சாதனம் உள்ள தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜீவனை அழிவினின்று மீட்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா, இந்த ஆராதனை வேளையில எங்கள் ஒவ்வொருத்தரையுடைய நிரப்பின தலைவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடின தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த நோயினால் கோவிட்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா தேவன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள், இந்த கொடுமையான நாட்கள் ஆண்டவரே சீக்கிரத்தில் கடந்து போவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, கொடுமைக்கு தூரமாவாய் ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, கொடுமை தீங்கு நாட்கள் ஆண்டவரே, தீங்கு எதுவும் எங்களை அணுகாத படிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த கோவிட் சீக்கிரமா ஆண்டவரே இந்த ஜனங்களை, எங்கள் மக்களை விட்டு நீங்கி நல்ல பரிபூர்ண விடுதலையை தேவன் ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆண்டவரே இந்த நோயின் பிடியிலிருந்து எங்கள் எல்லாரையும் தேவன் மீட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நோயின் தாக்கம் சீக்கிரமா குறைவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு ஆண்டவரே இருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த வருகிற மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தணும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை தேவன் எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரே உடைய சத்தம் எங்கள் செவிகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு தேவன் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டி எங்களை ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
இருக்கும் அவரை விட பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவரை விட பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியின் நீக்குமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியின் நீக்குமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவன் கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் தொடக்கத்தை கண்டவர்கள் இந்த மாதத்தை காணவில்லை. ஆனால் தேவனோ சகல இரக்கத்தோடும் அன்போடும் கிருபைகளோடும் நம் மீது இறங்கினதினாலே இந்த 6வது மாதத்தையும் காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மை வாழ வைத்திருக்கிறார். நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை இனி வருகிற காலங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த 6வது மாதத்திலும் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. தேவன் மேலே பற்றுதலோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளவும் தேவனை பின்பற்றவும் நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நாளிலும் வேத வசனத்துக்கு நேராய் நம் கவனத்தை திருப்ப போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ வல்லமை நம்மத்திலே வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவன் நம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம். Isaiah chapter 54 verses 14 and 15, and the word for the promised word for the church has come from verse 14. Please read 14. 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அது உன்னை அணுகுவதில்லை. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம்
இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆமென். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்கிறது, In righteousness shall thou be established. In righteousness you will be established. Thou shalt be far from oppression. You will be far from oppression. For thou shalt not fear. You will not fear. And from terror. From terror. For it shall not come near thee. It will not come near to thee. To you. Hallelujah. அது உன்னை அணுகுவதில்லை. அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து இன்னைக்கு சில வார்த்தைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். விருதுகளை திறந்து வைத்திருப்போம். தேவன் நம்மோடு பேச வேண்டும், தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நீதியில் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தம். எப்பொழுதுமே அடிக்கடி நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதுதான், உண்மைதான். ஆனால் வாக்குத்தத்தத்திற்கு நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்திற்கு தேவனை பின்பற்றுதல் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் மிக அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது நீதியில் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுமைக்கு நீ தூரமாவாய். இன்றைக்கு இந்த உலகத்திலே கொடுமையான சத்தங்கள், திகில் உண்டாக்குகிற சத்தங்கள், பயமுறுத்துகிற சத்தங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? டிவி ஆன் பண்ணி இப்ப நியூஸ் பார்க்க முடியல, செய்திகளை கேட்க முடியல, பலவிதமான கொடிய செய்திகள் நம் காதுகளில் கேட்கிறோம், பலவிதமான இழப்புகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மரண செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், திடீர் மரணங்கள், திகில் உண்டாக்குகிற செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் வியாதி அனுமதியாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஒரு சந்தோஷமான நபராய் தான் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் அந்த வியாதியோட கடந்து சென்றிருக்கிறேன். வியாதி வராதவரை அதை பற்றிய ஒரு முழு அபிப்பிராயங்கள் நமக்கு இருக்காது. கேள்விப்பட்டதை வைத்து நாம் சில தீர்மானங்களை வைத்திருப்போம். ஆனால் வியாதி வந்த பிறகு அதை நான் அனுபவித்து சென்ற பிறகு ஒன்று மாத்திரம் உண்மை தேவனுடைய பிள்ளைகளே, அது அந்த வைரஸ், கோவிட் வைரஸ் தொண்டையில இருக்கும். சில நாட்கள் தொண்டையில இருக்கும், தெரியாமலே 3-4 நாள் இருக்கும். அப்புறம் மெதுவா சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒரு வேளை தொண்டையோடு போய்விட்டால் நன்மை. நிறைய பேருக்கு அப்படியாய் நடந்திருக்கிறது, நல்ல விஷயம் தான். சிலருக்கு அது லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இந்த சுவாச குழாய்க்குள் சென்று அது நுரையீரலை தாக்குகிறது. அது தாக்கும் பொழுது அதனுடைய பலவீனம் மிகவும் கொடுமையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அந்த இருமல், மூச்சு இழுக்க முடியாத ஒரு தன்மை, இது எங்கு போய் முடியுமோ என்ற கேள்விக்குரிய அந்த சூழ்நிலை ஏற்படுவதை நாம் காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பாதையிலூட நடந்து செல்லும் பொழுது அதனுடைய கொடூர தன்மையை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னது போலவே பயப்படாமல் தேவ சந்நிதியில் ஆண்டவரே இரட்சியும் என்று சொல்ல பொழுது அவர் சுகம் உண்டாக்கி இரட்சித்து வழி நடத்துகிறார். ஆமென். அநேகருக்கு அப்படிப்பட்ட விடுதலை உண்டாயிருக்கிறது. ஆனாலும் அது ஒரு கொடுமை. அந்த கொடிய செய்திகளை கேட்கிறோம், மரண செய்திகள், துக்க செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த வியாதியின் நிமித்தம் மரித்து போனார்கள். சில நேரம் கேர்லெஸ்ஸா இருக்கலாம், சில நேரம் மருத்துவர்கள் அவர்களுக்கு பயன்படாமல் இருந்து போயிருக்கலாம். மருத்துவத்தில் 10 நாள் 20 நாள் பார்த்தாலும் அது பயனில்லாமல் போய் மறைத்தவர்கள் உண்டு. இது கொடுமையின் செய்தி, திகில் உண்டாக்குகிற செய்தி. இந்த செய்திகளுக்கு தூரமாகுவாய் என்று சொல்லி தேவன் என்று வாக்கு உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்களுக்கு நோய் வராமல் போயிருந்தால் அந்த நோய் வராது. அல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். அல்லேலூயா. அது வந்திருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அது உங்களுக்கு பயமுறுத்தாது என்று தேவன் வசனம் சொல்கிறது. அது உங்களை பயமுறுத்தாது. அவருடைய வசனங்களை சில வாசிக்க போகிறார். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியான வசனத்தையும் நாம் மனதில் வைக்க வேண்டும். வாசிங்கள் 15வது வசனத்தை வாசிங்கள். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அல்லது அது கொடுமைக்கு, அந்த சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு, உங்களுக்கு திகில் உண்டாக்குவதற்கு, ஒருவேளை ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் கூடினால், அது என்னாலே கூடுகிற கூட்டம். நல்லா கவனிக்கணும், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இதை ஏன் நான் வாசிக்க சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேருடைய வியாக்கியானங்கள் அப்படி இருக்கிறது.
தேவன் இதை அனுப்பி இருக்கிறார் ஜனங்கள் மத்தியிலே. தேவன் ஜனங்களை சபித்திருக்கிறார், தேவன் அடித்திருக்கிறார், தேவன் துன்புறுத்துகிறார் ஜனங்களை என்று சொல்லி சில கேட்பதுண்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவர் அன்பான தேவன். அவர் எவனையும் துன்புறுத்துகிற தேவன் அல்ல. அவர் கொடுமையின் தேவன் அல்ல. திகில் உண்டாக்குகிற தேவன் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ஏன் பாஸ்டர் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு வரும் என்றால், அது ஒருவேளை நம்மால் தான் வந்திருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு ஒருவேளை அதை கொண்டு வந்திருக்கலாம். தேவனிடத்திலிருந்து ஒரு தீமையும் நடக்காது. தேவன் தீமை செய்கிற தேவன் அல்ல. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு பிரசங்கங்களை நீங்க கேட்கும்படி கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுமை இருக்கும். வசனம் சொல்கிறது அல்லவா, துன்மார்க்கன், அதாவது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். துன்பங்கள் வரும் அவனுக்கு. அது கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் துன்பங்கள் அவனுக்கு உண்டு, வரும். அதன் மத்தியிலே தேவன் அவனை நின்று விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த செய்தி தான் நற்செய்தி, அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. சாட்சியை உண்டாக்க தேவன் விரும்புகிறார். சில சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றால் அதிலே ஒரு உயர்வு உண்டு, ஒரு மகிமை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதற்காக அனுமதிக்கலாம், ஆனால் அவர் அனுப்புவதில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னால் உருவாக்கப்பட்ட கூட்டம் அல்ல. அவர் உனக்கு எதிராக கூடி இருக்கிறார்கள், ஆனால் அது வசனம் அந்த ஆசீர்வாதமாய் சொல்கிறது, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் பிசாசினால் தான் தவிர தேவனால் அல்ல. அதே தான் மறுபடியும் முதல் வசனத்துக்கு போகிறேன். கொடுமை தேவனால் அல்ல, திகில் தேவனாய் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திகில் தேவனாய் அல்ல. வாசியுங்கள் மறுபடியும் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரம் இல்லாத இருப்பாய். தேவ சமூகத்தில் சொல்ல, திகிலுக்கு நீ தூரமாவாய், பயம் இல்லாமல் இருப்பாய். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பயத்தோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. நீங்க பயத்தை நீக்கி விடுங்க. பயப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் பயமுறுத்துவதற்காகவே இதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் இன்னொன்னு சொல்றேன், அநேகர் இந்த வியாதி வரலனாலும் வந்தாலும் பயந்தே இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதைத்தான் பிசாசு விரும்புகிறான். ஹல்லேலூயா. ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் அவனுக்குள் உருவாகி அவன் உயிரையே எடுத்து போடுகிற சூழ்நிலையை பிசாசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீ பயப்படாதீர்கள், ஒருவரும் பயப்படாதீர்கள். தேவன் நம் பட்சமாய் இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிராக எழும்புவா? நோய் எழும்புமா? மனிதன் எழும்புவானா? சூழ்நிலைகள் எழும்புமா? அதை தாண்டி நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையும் பலனையும் தருகிறார் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. கப்பல் எவ்வளவு ஆடினாலும், கடல் அலைகள் எவ்வளவு எழுப்பினாலும், ஹல்லேலூயா, கடல் அலைகளின் நிமித்தம் கப்பல் சரிந்து விடுமோ, கவிழ்ந்து விடுமோ என்று நினைத்தாலும் தேவன் ஒரு வாக்கு சொன்னால் போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கடல் காற்றுகள் அடங்கும், அலைகள் அடங்கும். அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறவர் அவர் என் படகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் பட்சமாய் இருக்கிறார். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்ற நீதியில், அந்த ஏசாயா புத்தகத்தில் சொல்ற நீதியில் என்ன பண்ணணுமா? ஸ்திரப்பட வேண்டும். இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், கொடுமைக்கு தூரமாக வேண்டும் என்றால், திகில் நமக்கு தூரமாக வேண்டும் என்றால், பயம் நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றது? தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். அப்ப எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறோம் என்றால், நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. Whoever does not practice righteousness is not of God. அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. நீதியில் நடவாதவன் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று வேத வசனம் நமக்கு சரியாய் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் பாதையிலே நடப்பதற்கு நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போமாக. நம்முடைய இன்னொரு பகுதி சொல்லுது நீதியின் பாதை என்று சொல்லி, இன்னொரு பகுதி சொல்லுது சகோதரன் மேல அன்பு காட்ட வேண்டும்.
மிக முக்கியமான 2 கட்டளையாய் 10 கட்டளையை சுருக்கி 2 கட்டளையா சொல்லி அதுல சொல்றாரு தேவனை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். நம்மை நேசிப்பது தம்மை நேசிப்பது போலவே பிறரை நேசிக்க வேண்டும். உன் சகோதரன் மேல அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே அன்பு தணிந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. சகோதரர்கள் மேல அன்பு இல்லை, நண்பர்கள் மேல அன்பு இல்லை, கிறிஸ்தவர்கள் நம்முடைய சகோதரிகள் மேல அன்பு இல்லை, உதவி இல்லை. சூழ்நிலையை பார்த்து தவிர்த்து விடுகிறோம், ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் உதவி செய்யுங்கள். இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலிருந்து தேவன் அல்லேலூயா மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அநேகர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பசியினால ஒரு மரணமும் நாம் கேள்விப்படக்கூடாது. இந்த நாட்களிலே அநேக பாவப்பட்டவர்கள் பசியினாலே மரணம், இல்லாமையிலே மரணம், காசு இல்லாம மரணம். வேண்டாம். அதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. பண உதவி செய்யலாம், ஜெப உதவி செய்யலாம், போய் நின்று நீங்கள் உதவிகளை செய்யலாம், வாலண்டியராக உதவிகளை நீங்கள் ஏறெடுக்கலாம். செய்ய வேண்டும். நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயினாலே அன்பு கூற வேண்டாம், நடத்தையிலே நீங்கள் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதை தேவன் விரும்புகிறாரா? அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா? அப்ப நீதியில் ஸ்திரப்பட்டிருப்போமா? அப்பொழுது கொடுமைக்கு தூரமாவாய் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் நிறைவேறணும்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாசிங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்து. நல்லா கவனிங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், ஆனா உலகமோ பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்ப இது என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த கொடுமை, இந்த திகில், இந்த பயமுறுத்துகிற எல்லா சம்பவங்களும் பொல்லாங்கன் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மை தேவன், இதுதான் சத்தியம். பொல்லாங்கன் தான் இந்த தீமையை இந்த உலகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறான். அவன் அழிவை விரும்புகிறவன், அவன் மரணத்தை விரும்புகிறவன், அவன் அழிக்க வந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு சத்துருவை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களில் சாத்தானை குறித்த சத்தியம் பேசப்படுவதில்லை, மரணத்துக்குரிய பேச்சுகள் பேசப்படுவதில்லை. பயம். ஹல்லேலூயா. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், மரணத்தை உண்டாக்குகிற சத்துரு இன்னைக்கு உலகத்தின் அதிபதியாய் இந்த உலகத்தை பொல்லாங்கன் கைக்குள்ள வைத்துக் கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால்தான் என்னை அவனால மேற்கொள்ள முடிவதில்லை. பல நேரத்தில் அவன் என்னை ஆள பார்க்கும் பொழுது நான் ஒதுங்கி விடுகிறேன். என்னை தேவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் பயப்படாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பகுதி சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பொல்லாங்கன் கைகளிலே எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், பிசாசின் கைகளை எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த கொடுமைக்கு எப்படி உட்படுத்தப்படுகிறார்கள் என்றால், அவர்களுடைய கண்கள் தேவனுடைய சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. The Satan, the god of this evil world has blinded the minds of those who don't believe. அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு நான் சொல்ற வசனத்தை நீங்க விசுவாசிக்காமல் இருந்தால், விசுவாசிக்க முடியாமல் இருந்தால், சாத்தான் உங்கள் கண்களையும் குருடாக்கி இருக்கிறான் என்ற அர்த்தம். என்ன? கொடுமைக்கு நான் தூரமாவேன். அல்லேலூயா. நான் பயம் இல்லாமல் இந்த ஊரிலே வசிப்பேன்.
திகிலுக்கு நான் தூரமாவேன், அது என்னை அணுகாது என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லது பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் பிசாசு உங்கள் கண்களை குருடாக்கி அந்த வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு, தேவ வசனத்தின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு தடுத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் வீடுகளிலே பிரகாசிப்பதற்கு இடம் கொடுங்கள். பயம் உங்களை விட்டு தூரம் செல்வதாக. நீங்க யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், பயம் எப்படி, தூரம் எப்படி நாங்க போக முடியும்? குடும்பம் எங்க வீட்டுல நடக்குது, இங்க நடக்குது, அங்க நடக்குது. அதுக்கு தூரமாக்க தேவன் இன்றைக்கு முயற்சி செய்கிறார். அதற்கு இடம் கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுப்பீங்களா? நீங்க கொடுமைக்கு தூரமாக போகிறீங்க, அது உங்களை ஒரு நாளும் அணுகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். இம்மட்டும் பாதுகாத்தாரே, இனியும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்க போகிறார். வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும், சாத்தானை குறித்து சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வர. வசனத்தை பார்த்தீங்களா எவ்வளவு கிளியரா தீர்க்கமா ஆண்டவர் வசனத்தை சொல்லுகிறார். சாத்தான் எதற்கு வருகிறான் அப்படின்னா கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். அவனுடைய வேலையே இதுதான். பிசாசு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வசனம் முக்கியமான ஒரு வசனம். அல்லேலூயா. அவன் திருடன், அவன் கொல்ல வர்றான், அழிக்க வர்றான், திருட வர்றான். உன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடி உனக்குள்ள பயத்தை கொடுப்பான். உன்னை கொன்று மரணத்திற்கு எதுவாய் ஒப்பு கொடுப்பான். உன்னை அழித்து உன் குடும்பத்தை மொத்தமாய் அவன் மண்ணாக்கி விட பார்க்கிறான். அவன் தான் சாத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாதியோடு இருப்பீங்க. பெரிய பெரிய வியாதி உங்களுக்கு வந்திருக்கலாம். நான் கேன்சரோட போராடிட்டு இருக்கேன், நான் இப்படிப்பட்ட வியாதியோட போராடிட்டு இருக்கேன், இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு வியாதியோட கஷ்டத்தோட துன்பத்தோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், இந்த சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. நீங்க மரித்து போயிருக்கிறவன், நீங்க உங்களை உயிரோட வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை சாட்சியா வைத்துக் கொண்டிருக்கிறார். இம்மட்டும் ஆள உதவி செய்தவர் இனியும் உங்களை காத்து வழிநடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. பயம் உங்களுக்கு தூரம் போகட்டும். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை குறித்து பயப்படவே பயப்படாதீங்க. தேவன் கொடுத்திருக்கிறார், அவர் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பார். அதுவரை நாம் பயப்பட வேண்டாம். இப்ப போயிருவோம், அப்ப போயிருவோம், வேண்டாம். பயம் வேண்டாம். தீர்க்கமாக நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கு நான் மட்டும் தேவனுக்கு உண்மையான வாழ்வேன் நம்பிக்கை வாழ்ந்துட்டு சந்தோஷமா போயிடலாம். அல்லேலூயா. பயம் வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, பயத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு, கொல்ல வருகிறவன் பிசாசு, திகில் உண்டாக்குறவன் பிசாசு, கொடுமை உண்டாக்குகிறவன், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேற ஒண்ணுக்கு வரான். அவன் ஒரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போக மாட்டான். அவன் ஒரு நாளும் உங்க நம்பிக்கையை கொடுக்க மாட்டான். அவன் ஒரு நாளும் உங்க விசுவாசத்தை தூண்ட மாட்டான். அவன் ரொம்ப கெட்டவன், அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதா. அல்லேலூயா. பொய்யை மட்டும்தான் அவன் பேசுவான். அவன் சமாதானத்தை ஏற்படுத்த மாட்டான். நீங்க நல்லா கவனிக்கணும். பிசாசு என்கிட்ட எப்படி வந்து இதெல்லாம் செய்வான் அப்படின்னா, பிசாசு சில நேரத்துல அந்தரங்கத்தின் லோகாதிபதியா இருப்பதினாலே, ஆவியோடு போராடுகிறதுனாலே அதை செய்வான். சில நேரத்துல பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்டுகளை ஏற்படுத்துவான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருப்பதை போல வசனம் சொல்லுது, பிசாசு பிள்ளைகளும் இருக்கிறார்களாம். அவர்களுடைய வேலை என்ன? பிசாசு சொல்வதை கீழ்ப்படுகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? சமாதானத்தை கெடுப்பார்கள், சந்தோஷத்தை கெடுப்பார்கள், பொய் உரைப்பார்கள், மேன்மை பாராட்டுவார்கள். உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆனாலும் தேவ வசனம் சொல்கிறது, அவர்கள் தேவனை ஏற்படுத்தினவர்கள் அல்ல, பிசாசு ஏற்படுத்தின கூட்டம். அவர்கள் உங்கள் பட்சமாய் திரும்பும் மட்டும் தேவன் இந்த காலை வேளையில உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை வாக்குரைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவன் கொல்லும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும். ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வர்ற தேவன், சமாதானம் கொடுக்க வர்ற தேவன், நன்மை செய்ய வர்ற தேவன். அவர் ஒரு நாளும் கொடுமையை நமக்கு கொடுப்பது இல்லை. தேவ வசனம், இது சத்தியம். கொடுமை எனக்கு செய்து விட்டார். ஏன் ஆண்டவர் எப்படி? யோபு புலம்புறான். யோபு 16 அதிகாரம்லாம் நீங்க வாசித்து பாருங்க. புலம்பல். நான் சந்தோஷமா தானே இருந்தேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது? ஏன் எனக்கு இப்படி ஒரு கொடுமை? ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி ஜனங்க கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க? அவன் கண்ணை பாருங்க, அவன் முடிச்சு பார்க்கலாம், வெறியா
என்னையா பார்க்கிறான் என்று சொல்லி அவன் பயந்து கலங்கி கொண்டு அவன் அழுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் கொடுத்ததில்லை, அனுமதித்தது. அல்லேலூயா. அவனுடைய மேன்மையை அறிந்த ஆண்டவர் அவன் நினைக்கிறான் இதோட சாவு என்று, இதோடு முடிந்து விட்டது என்று. பிசாசு கொண்டு வருகிறதெல்லாம் முடிவு, சாத்தான் கொண்டு வருகிறதெல்லாம் அழிவு. தேவனோ அழிவின் பாதையிலும் சாத்தானின் அந்த சோதனையின் மத்தியிலும் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறவர். அல்லேலூயா. தோய்வு உங்கள் வாழ்க்கையா இன்னைக்கு ஆண்டவர் தோய்வுல உயர்வை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு மாற்றம் ஏற்படும். நான் போன வாரமே சொன்னேன், இழந்து போயிட்டீங்க. இந்த கொரோனா காலத்துல, ஊரடங்கு காலத்துல நிறைய இழந்து போயிட்டீங்க. சமாதானத்தை, சந்தோஷத்தை, மன நிம்மதி, ஆசீர்வாதத்தை, பண வரவுகளை நீங்கள் இழந்து போயிருப்பீங்க. ஆனா இதை தாண்டி போக போறீங்க, மேன்மை அடைய போறீங்க, உச்சத்தை தொட போறீங்க. பள்ளத்தாக்கின் அனுபவங்களில் தாண்டி ஒரு உயர்வான அனுபவத்தை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள ஆசீர்வாதம் அதுதான். மான்கால்களை தந்து மேலே நடக்க செய்வார், உச்சத்தை தொட செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள், இன்னொரு பகுதியை வாசிங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டு. நல்லா கவனியா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் மேல அன்பு கூறுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படித்து வாழுங்கள். அதுதான் ஜீவனை தெரிந்தெடுக்கிற அனுபவம். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு மேல ஜீவனையும் மரணத்தையும் வைத்துட்டார். ஜீவன் உண்டு, அதை ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆதாமை தேவன் படைத்து, ஆதாமி ஏவாளையும் படைத்து அந்த தோட்டத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்து அவனுக்கு கொடுத்து விட்டு ஒரே ஒரு கட்டளையை மட்டும் கொடுத்தார். இந்த கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி அதை சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆதாமிடத்திலே அவர் சொன்னார், இந்த ஒரே ஒரு கனியை நீ புசிக்க வேண்டும், ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருந்தார். சாக மாட்டார், சாகவே சாவார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னால வச்சுட்டார். நீ சூஸ் பண்ணு. அல்லேலூயா. இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, தேவன் நம்மை ரோபோட்டா படைக்கல. அல்லேலூயா. தேவன் நம்ம ரோபோட்டா படைக்கல கீ கொடுத்த மாதிரி நடக்கிறதுக்கு. தேவன் நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். யோசித்து நடக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிதான் தேவன் நம்மை படைத்தார். ஒருவேளை தேவன் நம்ம ரோபோட் மாதிரி படைச்சிருந்தா எல்லா மனிதர்களும் தேவனுக்கு பின்னாலே போயிருப்போம். ஆண்டவருக்கு சுய ஒரு யோசனையை கொடுத்து நீ முடிவு பண்ணு என்று சொன்னார். ஆனால் மனிதனோ ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாய் அவன் மரணத்தை எடுத்துக்கொண்டான். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாய் அவன் சாபத்தை எடுத்துக்கொண்டான். செய்யக்கூடாது என்று சொன்னதை அவன் செய்தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே மரணம் அவனை ஆட்கொண்டு விட்டது. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஜீவனை தேர்ந்தெடுங்கள், ஜீவ பாதையிலே நடப்பதற்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் அப்படியாக உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால், இயேசுவை தெரிந்து கொண்டால், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் இவற்றிலிருந்து தூரமாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தின் சுவிசேஷத்தின் வெளிச்சம் உங்கள் இருதயங்களில் இந்த காலை வேளையிலே பிரகாசிப்பதாக, ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, இருள் அகன்று போவதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். இருள் அகன்று போகும் பொழுது வெளிச்சம் உண்டாகும் போது நீங்கள் ஜீவனையும் மரணத்தையும் வேறுபடுத்திக் கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வேறுபடுத்திக் கொள்வீர்கள்.
ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இந்த காலை வேளையிலே உங்களை சுற்றி வருவதாக. அல்லேலூயா. God has warned Adam of awful consequences if he disobeyed God's clear instruction. There was one instruction, but Adam disobeyed and fell into the awful consequences, that is death. What are you choosing, my friend? Are you choosing life, or are you going to choose death? Are you going to choose blessing, or are you going to choose cursing? Don't fall in the pit of curse, but follow the instruction of God and get the eternal life that God has promised for you. Hallelujah. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை அதற்காகவே அழைக்கிறார். தேவன் அதற்காகவே நிச்சயித்து வைத்திருக்கிறார். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். வாசியுங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்கள் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. உலகத்தின் அதிபதி வருகிறான். இன்றைக்கு உலகத்தின் அதிபதி இந்த நோயின் கொடுமையினாலே அநேகரை கொன்று போன வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஒன்று. இரண்டாவது, இந்த கொடுமையை ஜனத்துக்குள் கொடுத்து திகில் உண்டாக்க பார்க்கிறான், பயமுறுத்த பார்க்கிறான். மூன்று, திகிலினாலே மனிதனை கொல்ல பார்க்கிறான். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவற்றிலிருந்து ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 17-18. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. ஆண்டவர் பவுலுக்கு சொல்கிறார், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுதலையும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு பவுலை அழைத்த தேவன் உங்களையும் என்னை ஆண்டவர் அழைக்கிறார். என்னத்திற்காக? ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை பார்க்கும்படியாக, சுவிசேஷத்தின் வெளிச்சம் ஜனங்கள் மேல் வீசப்படும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சுவிசேஷத்தின் ஒளியாய் அவர்கள் மீது பிரகாசிக்கும்படியாக இன்றைக்கு உங்களுக்கு வந்த அந்த வெளிச்சம் ஜனத்துக்கு மேல் வருவதாக. அல்லேலூயா. ஜனம் வெளிச்சத்தை காண்பார்களாக. திகிலுள்ள பயமுள்ள ஜனங்களை நீங்க மீட் பண்ணுங்க. பயப்படுற ஜனங்கிட்ட சொல்லுங்க, பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார். தேவனை விசுவாசிங்க. பயம் உங்களை விட்டு அகன்று போகும், நோய் உங்களை விட்டு அகன்று போகும் என்று உங்களுடைய சுவிசேஷத்தின் அறிக்கை சொல்லுங்க. போன்ல கேக்குறீங்களா? அவங்ககிட்ட சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நீங்க போன்ல பேசுறீங்க? எத்தனை பேருக்கு அருகில் உள்ள வீட்ல பேசுறீங்க? ஆண்டவரை பத்தி நீங்க அறிவிங்க. This is the time for you to speak about the gospel. Share your testimony. உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க, சுவிசேஷத்தின் ஒளியை சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை அனாயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்க நண்பரிடத்துல சொல்லுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்க. திகில் உண்டாக்குற சத்துருவின் வல்லமை உடைக்கப்படுவதாக. பயமுறுத்துகிற வல்லமை உடைக்கப்படுவதாக. கொடுமை படுத்துகிற எல்லா விதமான பொல்லாத ஆவியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அதாவது சுவிசேஷத்தில் கிடைக்கிற வல்லமை அதுதான். மகிழ்ச்சி, சமாதானம், நம்பிக்கை. இட்ஸ் கால்ட் குட் நியூஸ். நல்ல செய்தி தான் நற்செய்தி. அல்லேலூயா. அந்த நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் அதை கேட்கிறாங்க, அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கேட்பதற்கு நற்செய்தி இல்லைன்னு கவலைக்கப்பட்டிருக்கிறாங்க. கேட்கறதெல்லாம் கெட்ட செய்தி. நீங்க சொல்லுங்க அவங்ககிட்ட, ஒரு நற்செய்தி இருக்கிறது, அது இயேசுவை பற்றிய செய்தி. அல்லேலூயா. நற்செய்தியை சொல்வதற்கு நேரம் வந்து விட்டது. This is the time for you to share the gospel.
வெளியில போக முடியல, அங்க போக முடியல, சொல்ல முடியல, கலங்காதீங்க. நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு போன் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி அறியாதவங்களெல்லாம் எடுத்து சொல்லுங்க. கர்த்தர் பவுலை அழைத்தது போல உங்களையும் அழைக்கிறார். நீங்கள் இந்த மாதத்திலே கொடுமைக்கு தூரமாகும்படிக்கா, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை நேசிக்கிறவர்களுக்கும் அவர்கள் கொடுமைக்கு தூரமாகும்படியாய் சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர் வாழ்க்கையிலே பிரகாசிக்கப்படுவதாக, பயம் அகன்று போவதாக, பயமுறுத்துகிற சத்துருவின் வல்லமை உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்தை உடைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். 1 யோவான் 5:3 வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டால், இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கற்பனை கொடுத்திருக்கிறார், go and preach the gospel, நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். இந்த கற்பனையை நீங்கள் கைக்கொண்டாலே உங்க கொடுமைக்கு தூரமாவீங்க, பயம் இல்லாமல் இருப்பீங்க, திகிலுக்கு தூரமாவீங்க. தேவன் இன்னைக்கு வாக்கு சொல்றாருங்க, இந்த வாக்கு கண்டிப்பா நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாக்கு கேட்க போறீங்க, எங்க போய்? கிளிவா ஜோசியம், மயில் ஜோசியம், ஜோசியம் பார்க்கிறவன் சொல்றது. நீங்க ஆண்டவர் ஒரு ஜோசியம் சொல்றார். ஹல்லேலூயா. அவர் ஜோசியக்காரர்கள்ல சத்தியத்தை சொல்றார். ஹல்லேலூயா. நடக்க போறத அவர் சொல்றாரு. அவன் நிதானிச்சு யோசித்து அவன் ஓன் கதையை சொல்லுவான். ஆனா தேவன் நடப்பதை மட்டும் சொல்கிறவர், உண்மையை மட்டும் சொல்கிறவர், சத்தியத்தை மட்டும் சொல்கிறவர். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. என்ன நம்ம சொல்றாரு? சத்தியத்தின் ஒளி பிரகாசிக்கப்படுகிற இடத்திலே சமாதானம், சந்தோஷம், நன்மை உண்டு. ஹல்லேலூயா. தேவனை நீங்க அன்பு செய்றீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை வாசிங்க. சோத்திரம். ரோமர் 8:28 அதோட நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பு கூறி, தேவனிடத்தில் அன்பு. யார் அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவது? இதுக்கு முன்னால வாசித்தோமே, யார் அது? தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அப்ப தேவனுக்கு அன்பு கூறுகிற நாம், அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற நம்மை தேவன் சொல்கிறார், அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இதோட நான் முடிக்க விரும்புகிற சத்தியத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை சோத்திரம். தேவன் அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கணும். நடக்கிறது என்றது சத்தியம். அதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களான்றதான் இப்ப கேள்வி. ஹல்லேலூயா. நீங்க தேவன் அன்பு கூறுறீங்களா? அவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சோத்திரம். அப்படி கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் தேவன் ஆண்டவர் வாக்குரைக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுமைக்கு தூரமாவா என்றும் திகிலுக்கு தூரமாவா என்றும் நீங்கள் பயப்படாமல் இருப்பீர்கள் என்றும் இன்றைக்கு வாக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நீங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுங்க. தேவன் மேல முழுமையா அன்பு கூறுங்க. அப்படி கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களை அன்பு கூறுகிறவரை ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவனை பின்பற்றுகிற ஒருவனை ஆண்டவர் கைவிட மாட்டார். தேவனை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவனுக்கும் விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவற்றின் எல்லாவற்றிலும் நின்று சகலத்தையும், பைபிள் சொல்றது சகலத்தையும் எல்லாவற்றிலும். எப்படிப்பட்ட வசனம், வாக்குகள் பாருங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குற வாக்கு. எல்லாம் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு தான். நோய் உண்டாயிருந்தா நன்மைக்கு தான். திகிலான வாழ்க்கையில பயமுறுக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா அது நன்மைக்கு தான். நான் பயப்பட மாட்டேன், இதுல கலங்க மாட்டேன். ஒரு இழப்பு, ஒரு மரணம், பயப்படாதீங்க, தாண்டி போவீங்க. ஒரு நன்மைக்கு எதுவாக உங்களை மாற்றுவார். சில இழப்புகள் அது நன்மையாய் மாறும். யோபுடைய வாழ்க்கையில வரவில்லையா? யோபுடைய இழப்புகளை போல யாருக்காவது வந்ததுண்டா? அவன் எல்லாவற்றையும் இழந்தான், வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்தான், பிள்ளைகளையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான், மனைவி கூட தூரம் போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ள தேவன், அவனுக்கு இரட்டத்தனையை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். ஜெபத்திற்கு உதாரணமா இருந்தவன் அவன். அவன் ஹல்லேலூயா. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து போகிற ஒரு பாதை இருந்தது. அந்த பாதை சிங்கக்கெபிக்குள்ள தள்ளப்பட்ட ஒரு பாதை. ஆனா ஆண்டவர் அவனிலிருந்து மீட்டெடுத்து ஜனங்கள் அவனுடைய தேவனை அறிக்கையிடத்தக்கதாய் வாழ்க்கையை மாற்றினது போலவே உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஒண்ணு, அது உங்களுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். சுற்றி உள்ளவர்கள் தேவனை காண்பார்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதனால கொடுமை எனக்கு தூரமா இருக்கும்,
பயம், நான் ஒரு நாள் பயப்பட மாட்டேன். திகில் எனக்கு தூரமாக இருக்கும். இவை ஒன்றும் என்னை அணுகாது. சத்தியத்தை உணர்ந்துக்கிட்டீங்களா? அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நீதியில் ஸ்திரப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. You will be established in righteousness. We worship God of righteousness. We follow a holy God. So we commit ourselves to be righteous, to be a good person, to follow the footsteps of Christ, to be holy, so that we will have the blessings that God has set for us. God has called for us. You will get it. You will face it. You will go through it. You will be a testimony. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாட்சியை எழும்ப போறீங்க. சத்தியத்திற்குள் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிய தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் சத்தியத்திற்கு உட்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு உட்படுத்துகிறேன். நீர் கொண்டு வருகிறது கொடுமை அல்ல. நீர் எங்களுக்கு தீங்கு இழைக்காத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அன்பானவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்னாலே ஜீவனும் உண்டு, மரணமும் உண்டு, நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு, அவிசுவாசம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சாபம் உண்டு. நாங்கள் தேர்ந்தெடுப்பது ஜீவனை. ஏன்னா அதற்கு தான் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். நீர் சொல்லியிருக்கிறீர், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு தேவன் மேல் அன்பாயிருந்து அவரை பற்றிக்கொள் என்று சொல்லி எங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தது போல இந்த காலை வேளையில எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிறோம். உம்முடைய அழைப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய அழைப்பின் சத்தம் அது ஜனங்களை அழைக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை பின்பற்று. அதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். பயமுறுத்த அல்ல, திகில் உண்டாக்க அல்ல, கொடுமையை கொண்டு வர அல்ல, ஜீவன் உள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். அந்த பாதையிலே நடக்க நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஜீவ பாதையிலே என்னை நடத்தும், ஜீவ பாதையிலே என்னை நடத்தும். Lord, lead us in the path of righteousness. Lead us in the path of righteousness, Lord. பாதை, நீதியுள்ள பாதை, நீதியுள்ள பாதை, நீதியுள்ள பாதை எங்களை நடத்துவீராக. நீதியின் பாதையிலே எங்களை நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய், தனி நபர்களாய், பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதங்கள், நன்மைகள் குடும்பங்களிலே தங்குவதாக. மேன்மை உண்டாக்குவீராக. அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை நடப்பிப்பீராக. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தின்படியே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கொடுமைக்கு தூரமாகவும், திகிலுக்கு தூரமாகவும், பயமில்லாத வசிக்கும்படியாய் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவையெல்லாம் எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. நீதியின் பாதையிலே நடப்பதற்கு எங்களை உதவி செய்வீராக. எங்களுக்கு எதிராய் எழும்புகிற சூழ்நிலைகள், எங்களுக்கு எதிராய் எழும்புகிற நபர்களை எங்கள் பட்சமாய் நீர் கொண்டு வருவீராக. மாற்றங்களை கொண்டு வரும் ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனின் பாதையிலே நடக்க, ஜீவிக்கிற எங்களை ஜீவனுக்குரிய பாதையிலே நடப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய காலம் எங்களை நடத்தும். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்கு எதுவாய் எங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொடுப்பீராக. வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிதலோடு வாழ உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தேவைகள், எதிர்பார்ப்புகளை எங்கள் குடும்பங்களிலே சந்திப்பீராக. அற்புதங்களை, அதிசயங்களை நடப்பிப்பீராக. தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னால சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று முதல் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்து கொடுமைக்கும், பயத்திற்கும், திகிலுக்கும் தூரமாகும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.